மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் தனம் கிட்ட சொல்லிட்டாங்க, ரொம்பவே கோவமா சொல்லிட்டாங்க. இங்க பாரு தனம், அவர் அவருக்கு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா நானும் அதே மாதிரி எனக்கான வாழ்க்கை அமைச்சுக்கணுன்றது எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த உலகத்துல எனக்கு முக்கியமானது என்னுடைய குழந்தை தான். என் குழந்தைக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும். அவரை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. இனி இந்த பேச்சை என்கிட்ட நீ பேசாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போறாங்க. இது எல்லாமே அம்மாச்சியோட ஏற்பாடுதான். தமிழோட மனசுல என்ன இருக்கு ஏதுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தனத்தை தூது விட்டுருப்பாங்க அம்மாச்சி. அம்மாச்சி போங்க அம்மாச்சி, நீங்க கேட்ட கேள்வி கேட்டதுக்கு அக்கா என்ன அடிக்காம விட்டதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அக்கா கோவப்பட்டா தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுதுடி, எல்லாமே எனக்கும் தெரியாமலாம் இல்ல. நானும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னதான் வெளியில வீரப்பு காட்டினாலுமே தமிழ் இப்பவும் சேதுவா தான் நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி சேதுவும் தமிழ் மேல கொள்ள பிரியம் வச்சிருக்கான். நான் சொல்றதுக்கான அர்த்தம் இவனுக்கு இப்ப புரியாது, கூடி சீக்கிரம் புரியும். கண்டிப்பா அந்த 18ஆம் படி கருப்பு எங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையா சந்தோஷமா வச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாச்சி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஐஸ்வர்யா வயிறு வரையில பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பாங்க. சேது போயிட்டு இங்க பாரு, இத சாப்பிடுன்னு சொல்லிட்டு சேது குடுக்குறாங்க. மாமா, இது எல்லாமே நானா கேட்டு கேட்டு உங்ககிட்ட வாங்குறது. மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தன்னுடைய மனைவி இடுப்பு வலியால வயிறு வலியால இப்படி துடிச்சிட்டு இருக்காளே, அவளுக்கு நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி நீங்களாவே செய்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யா கோவப்பட்டு சேதுவை திட்ட, உடனே சேது, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னால இப்ப வரைக்கும் தமிழ மறக்க முடியல. அவளை வெறுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ மேல வச்சிருந்த அன்பு பாசம் எதுவுமே என்னால மறக்க முடியல. எனக்கு டைம் கொடுன்னு கேட்டேன். அதுக்குள்ள ஏன் மாமா இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு சொல்லிட்டலாம். தயவு செஞ்சு என்ன கேட்காத, தயவு செஞ்சு உன் காலில் விழுந்து கேட்கறேன்னு சொல்லிட்டு சேது கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ஐஸ்வர்யா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இனியாவது ஐஸ்வர்யா சேதுவோட மனச மாத்த முடியாது, நம்மளே சேது மாமாவை விட்டு விலகிடலாம்னு சொல்லி முடிவு எடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.